வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். யூபிஎஸ்சி தேர்வு சர்ச்சை குறித்து கேள்வி எழுப்ப விடாமல் தடுத்ததற்காக ராஷ்டிரிய ஜனதா தள எம்பி பப்பு யாதவ் மக்களவையில் சபாநாயகர் முன் செய்தித்தாளை கிழித்தெறிந்தார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் ஒன்று குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் பிப்பர் எனும் கிராமத்தில் விழுந்து நொறுங்கியது. விமானி சாதுரியமாக உயிர் தப்பினார். மீனவர் பிரச்சனையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக சாடப்பட்ட சர்ச்சைக்குரிய கட்டுரை மற்றும் புகைப்படம் இலங்கை பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வ வலைதளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. 37 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் தமிழகம் முழுவதும் 300 அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடிகள் துவங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா உறவை வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க வருகையை அதிபர் ஒபாமா எதிர்பார்த்திருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ரஃபா நகரை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டனர். அபாயகரமான ஆட்டத்தை ஆடியதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன் சர்தார் சிங் காமன்வெல்த் ஹாக்கி அரையிறுதிப் போட்டியிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளார். நாளை இந்தியா அரையிறுதியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.